உங்களோடு கூட இந்த ஓய்வு நாளிலே வேத தியானத்திற்காக வந்திருப்பதை குறித்து மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். இந்த தருணத்தை கொடுத்த தேவனுக்கு கொடான கொடி சோஸ்திரங்களை எடுக்கிறேன். தேவனுக்கு தோத்திரங்களும் துதிகளும் உண்டாவதாக. இந்த வாய்ப்பை கொடுத்த மேரிலாந்து தமிழ் பிரேயர் குழுவுக்கு, குழுவில் உள்ள ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அனைவருக்கும் நன்றி. தேவன் இந்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்து தருவாராக. இன்று நான் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட தலைப்பு மகிழ்ச்சி. மகிழ்ச்சி வேதத்துல எத்தனையோ மகிழ்ச்சியான சம்பவங்களும் எத்தனையோ மகிழ்ச்சியான காரியங்களும் கூறப்பட்டிருக்கிறது. இன்று நான் மகிழ்ச்சின்னு எடுத்ததுனால மிஸ்டர் தாமஸ் மகிழ்வோம் மகிழ்வோம் அப்படிங்கிற பாடலை செலக்ட் பண்ணி பாடினாருன்னு தெரிகிறது. அவருக்கு நன்றி. நல்ல பாடல்கள். இப்பொழுது ஒரு நம்முடைய வேத தியானத்தை ஆரம்பிக்கணும்னா நான் சிறு வயதுல பார்த்த ஒரு சம்பவத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் விரும்புகிறேன். நான் சிறு வயதுல மதுரையில வளர்ந்தவன். நான் ஒரு 9, 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு சம்பவத்தை நான் பார்த்தேன். அந்த சம்பவம் என்னுடைய மனதுல எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு. நான் பேசுறது நல்லா கேட்கறது இல்லைங்களா எல்லாருக்கும்? ஓகே, நல்லது. அந்த சம்பவம் என் மனதில் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். அதற்கு பின்னதாக எத்தனையோ சம்பவங்களை கோர்வையா பார்த்திருக்கேன். மதுரையில கீழவாசல் பகுதியில அரசமரம் அப்படிங்கிற ஒரு இடம் உண்டு. இது மதுரையில இருந்தவங்களுக்கு நல்லா தெரியும். இது நம்ம கிழக்கு சபை போற வழியில, கிழக்கு சபை பஸ் போற வழியில இருக்கு இந்த அரசமரம். இந்த அரசமரம் லாசருக்கு லாசரஸ் ஸ்டாலின் நம்ம மத்தியில் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். அன்னராஜம், இன்னும் மதுரை கிழக்கு சபைக்கு வந்தவங்க, மதுரைகளை கொஞ்சம் பரிச்சயமானவங்களுக்கு இந்த அரசமரத்தை பத்தி தெரியும். இந்த அந்த அரசமரத்தோட ரொம்ப அற்புதமான இது என்னன்னா, ஒரு ரோட்ல ஒரு பகுதியில அந்த மரம் இருக்கும். ஆனால் ரோட்டின் மறுபகுதி வரை அதனுடைய கிளைகள் பறந்து அந்த ரோடு முழுவதுமே நல்ல ஒரு அழகான நிழல் கொடுக்கும், அடர்த்தியான நிழல் கொடுக்கும். அதை சுற்றி அந்த நிழல்லையே சில கடைகள் இருக்கு, கொஞ்சம் மொத்த கடைகள், சில இந்த நோட் புக்கு, மற்ற விற்கிற கடைகள், மற்ற நிறைய கடைகள் அந்த நிழல்ல இருக்கும். அந்த நிழலுடைய ரொம்ப முக்கியத்துவம் என்னன்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கை வண்டி இழுக்கிறவங்க, இந்த ரிக்ஷா வண்டி இழுக்கிறவங்க, இவங்க எல்லாரும் அந்த நிழல்ல கொஞ்சம் நேரம் நின்று இளைப்பாறிட்டு போவாங்க. அந்த அந்த ஒரு மரம் இருந்ததுனால அது பக்கத்துல ஒரு கோயிலும் வச்சிருப்பாங்க. அங்க குடிக்கிறதுக்கு மண்பானை தண்ணீர் இருக்கும், குடிப்பாங்க. அதாவது நடந்து போறவங்க, வயதானவர்கள் எல்லாரும் அந்த நிழல்ல நின்று நல்லா இளைப்பாறிட்டு போறதை பார்க்கலாம். அந்த இளைப்பாறிட்டு போகும்போது நானே கொஞ்சம் வெயில்ல நடந்து வரும்போது அந்த இடத்துல நின்று கொஞ்சம் இளைப்பாடுறதுக்கு கொஞ்சம் ரொம்பவும் சுகமா இருக்கும். உதாரணமா கைவண்டி இழுக்கிறவங்களும், ரிக்ஷா வண்டி இழுக்கிறவங்க, அப்புறம் இந்த கூடையில பொருட்களை வித்துட்டு போறவங்க, காய்கறி பழங்கள் விற்கிறவங்க, இன்னும் ஒரு சிலர் சைக்கிள்ல சில வியாபாரங்கள் பண்ணுவாங்க, பழைய இரும்பு பாத்திரங்கள் வாங்குறவங்க, அந்த நிழல்ல நின்று இளைப்பாறிட்டு போவாங்க. இப்படி அங்க ஒரு மொத்த கடை இருக்குன்னா அந்த மொத்த கடைக்கு போற ஆட்கள் ரொம்ப கூட்டம் அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். ஒரு தினம் நின்றுட்டு இருக்கும்போது அந்த மொத்த கடைக்கு ஒருத்தர் வந்துகிட்டு வராரு. வரும்போது கீழே ஒரு தங்க செயின் ஒன்று கிடக்கிறத பார்த்து எடுக்கிறாரு. எடுத்ததும் அவர் எடுக்கிறதுக்கு முன்னால இங்க இருந்து கடைக்கு முன்னால் இன்னொரு வேகமா போய் அந்த செயினை எடுக்கிறாரு. கிட்டத்தட்ட கடைக்கு முன்னால போய் இருந்தவர் எடுக்கிறதுக்கும் அவரு கடைக்கு வந்துகிட்டு இருக்கிறவர் எடுக்கிறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரே நேரமா இருந்தது. ரெண்டு பேரும் பாக்குறாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கூட இன்னொருத்தர் வராரு. செயின் எடுத்திருக்கீங்க போல தெரியுது, பரவாயில்ல, நல்ல செயின், சரி பார்த்து பிரிச்சு எடுத்துக்குங்க அப்படிங்கிறார். இது பாக்குறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமா, பிரிச்சு எடுத்துக்குங்க அப்படின்னதும் அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியா போய் பேசுறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, பிரிக்க வேண்டானே அண்ணே, நீங்களே அவர் என்ன சொல்றாரு, கடைக்கு முன்னால இருந்தவரே, அண்ணே நீங்களே எடுத்துக்கோங்க, நீங்களே இதை வச்சுக்கோங்க, பிரிக்க வேண்டாம் அப்படிங்கிறாரு. இல்லையே, அது நல்லா இல்லையே அப்படிங்கிறார் அவரு.
இல்லண்ணே அதை பத்தி பரவாயில்ல, நீங்களே வச்சுக்கீங்கண்ணே, எனக்கு குடும்பங்கள்லாம் ஒன்றும் கிடையாதுண்ணே அப்படிங்கிறாரு. உடனே அவரு கொஞ்சம் தயங்கி தயங்கி நிக்கிறாரு. பக்கத்துல இருக்கவர் என்ன, இன்னொருத்தர் வந்தவர் என்ன சொல்றாருன்னா, சரி அவருக்கு அவருக்கு ஏதாவது கொடுத்துட்டு நீங்க எடுத்துட்டு போங்கண்ணே அப்படிங்கிறாரு. ஏதாவது கொடுத்துட்டு எடுத்துட்டு போங்க அப்படின்னதும் இவரும் தயங்குறாரு. இவரு கடைக்கு, சில்லறை கடைக்கு வச்சிருக்கிறாரு. அந்த சில்லறை கடைக்கு சரக்கு வாங்குறதுக்காக ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ கொண்டு வந்திருக்காரு. அதான் அவர் கையில இருக்கு. அப்படியே முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது, என்கிட்ட ஒண்ணும் இல்லை, 20 ரூபா தான் இருக்கு அப்படிங்கிறாரு. பரவாயில்லண்ணே, இருக்கிறத கொடுத்துட்டு நீங்க எடுத்துப்பேன், எனக்கு என்னண்ணே பிள்ளையானே குட்டியானே, நீங்க நல்லா இருக்கணும்னே, நீங்க நல்லா இருங்கன்னு கொடுக்குறாரு. எனக்கு பக்கத்துல நின்று நான் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு பக்கத்துல இருந்த ஒரு பெரியவர் சொல்றாரு, இன்னைக்கு ஒரு 4வது தடவையா ஏமாறுறாரு. அந்த செயின் 50 பைசா பெறாது தம்பி, அந்த செயினுக்கு இப்போ 20 ரூபா வாங்கிட்டான் இவன். அதாவது இந்த சம்பவத்தை பார்க்கும்போது, பேசும்போது ரொம்ப அழகா பேசுறாங்க. ரொம்ப அழகாவும் ரொம்ப அற்புதமாவும் பேசுறாங்க. ஆனால் கடைசியில அந்த பேச்சுக்கு பின்னால் இருக்கிறது ஒரு ஏமாற்று சக்தி. ஒரு அதாவது அந்த அந்த மனிதன் வஞ்சிக்கப்பட்டதை பார்க்கும் பொழுது ரொம்பவும் சோகமா இருந்தது. அதாவது இதே மாதிரி நிறைய சம்பவங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த சோகமான உலகத்திலே சில சமயங்கள்ல சொல்றோம், நல்ல சூழ்நிலையிலே எல்லாரும் நின்று இளைப்பாறக்கூடிய ஒரு இடத்துல இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் பொழுது அது ரொம்பவும் வேதனை. அதாவது இந்த சம்பவம் வந்து என்னுடைய மனசுல வந்து சிறு வயதுல நான் பார்த்தது, கிட்டத்தட்ட 9ஆம் கிளாஸ் ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது பார்த்த இந்த சம்பவம் என்னுடைய மனதில் இது வந்து அப்படியே அழுத்தமா பதிஞ்சிருக்கு. உலகம் இப்படிப்பட்டவர்களால் நிறைந்து இருக்கிறது. சரி, இந்த உலகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறுதா பார்ப்போமா? இந்த உலகத்துல வந்து இப்படிப்பட்டவர்கள் வந்து சந்தோஷம் அடையலாம். அவங்க வந்து ஏமாத்துறதுனால ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஆனா ஏமாற்றப்படுகிறவர்கள் வந்து ரொம்பவும் வேதனைக்குள்ளாகவும் துக்கத்துள்ளாகவும் ஆளாவதை பார்க்கிறோம். இந்த ஏமாற்றம் குறைகிறதா என்று பார்ப்போம் என்றால் இல்லை. இது ஒரு நாளுக்கு நாள் ஏமாற்றமானது கூட்டிக்கிட்டே தான் போகுது. எல்லா விதத்திலும் ஏமாற்றுவது, எல்லா விதத்திலும் மக்கள்கிட்ட வந்து குறுக்கு வழியில பணம் சேர்ப்பது. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்திலே எழுதுவதை நாம் பார்க்கிறோம். தீமோத்தேயுக்கு பவுலார் எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 9, 10 வசனங்களை வாசிங்க. யாராவது வாசிக்க விரும்புறீங்கன்னா வாசிங்க. சரி, நான் வாசிக்கிறேன். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளில் விழுகிறார்கள். அதாவது ஐஸ்வர்யத்தை சேர்க்கிறவங்க வந்து நேர்மையா சேர்க்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அது சோதனை, கண்ணியில, இன்னும் மனுஷரை கேட்டிலும் இன்னும் அழிவிலும் அமிழ்த்துகிறதற்கு மதிகேடான நிறைய காரியங்களை செய்து அதுல அவர்களும் விழுறாங்க. அதுக்கப்புறம் பவுலார் சொல்றார், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது அப்படின்னு சொல்வதை பார்க்கிறோம். அதாவது இந்த உலகத்தில் ஏமாற்றுகிறவர்கள் அதிகமாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அதாவது ஒரு பழமொழி சொல்ல, ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்வது ஒரு பழமொழி. ஆனால் இந்த ஏமாற்றுகிறவர்கள் எப்பொழுதாவது குறைவார்களா? இந்த ஏமாற்றுகிறவர்களால் வரக்கூடிய சங்கடங்களும் துன்பங்களும் மிக அதிகமாக ஆகிக்கொண்டே இருக்கிறது. அதாவது மீகா தீர்க்க புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். மீகா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 7வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசித்தோம்னா, 2வது வசனத்தில் தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்று போனான். ஒருத்தர் கூட பக்தி உள்ளவன் கிடையாது. எப்படி தேசம் பக்தி உள்ளவன் அற்று போனான்னு சொன்னோம்னா, அதுக்கு முன்னால பழம் பறிக்க போனா எல்லா பழத்தையும் பறிச்சுட்டு வெறுமையா இருக்கக்கூடிய நிலத்தை போல நிலம் நாடு இருந்து கொண்டிருக்கிறது. நாட்டிலே பக்தியுள்ளவன் ஒருவனும் இல்லை, மனுஷரில் செம்மையானவன் இல்லை, அவர்கள் எல்லோரும் ரத்தம் சிந்த பதிவிருக்கிறார்கள். அவனவன் தன் தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறான். பக்கத்துல இருக்கிறவன் கிடையாது, தெரிஞ்சவங்க கிடையாது, அல்லது பழகினவங்க கிடையாது. யாராக இருந்தாலும் இந்த உலகத்திலே வந்து
அதாவது ஒரு வஞ்சனையும் இந்த உலகத்திலே ஒரு பாவமான செயல்களும் இருந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு பக்கத்திலே இது நிறைய பேருக்கு சோகமா. ஆனா இப்படிப்பட்ட உலகத்திலே சந்தோஷத்தை காண்பது, இப்படிப்பட்ட உலகத்திலே மகிழ்ச்சியை காண்பது, இப்படிப்பட்ட உலகத்திலே இன்பத்தை காண்பது எப்படி? இந்த உலகத்துல நாம சந்தோஷமா இருக்க முடியுமா? அதான் சரி, சில இடங்கள்ல சொல்றாங்க, அதாவது இப்போ உழவர்கள் படக்கூடிய பாடுகள் எல்லாம் பார்த்தோம்னா, உழுதவங்க கணக்கு பார்த்தா உலக்கு தேராது அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சோகமா போய்கிட்டு இருக்கு. ஆனா ஒரு விதத்துல ஒடுக்கப்படுகிறார்கள், ஒரு விதத்துல அமுக்கப்படுகிறார்கள், அடக்கப்படுகிறார்கள். இப்படி ஒவ்வொரு, அதாவது நேர்மையா வியாபாரம் அல்லது நேர்மையா தொழில் அல்லது நேர்மையா ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க அப்படின்னாக்கும் அவனை எல்லாரும் கேலி பண்றாங்க. நானே நிறைய கேலிக்கும் நிறைய பேச்சுக்கும் ஒரு நல்ல காரியங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறான்னாக்கும் அவனை இந்த உலகமானது உதாசீனப்படுத்துகிறது, கேலி செய்யறது, கிண்டல் செய்யறது. இப்படி இந்த உலகமானது எத்தனையோ விதமான நன்மை செய்கிறவர்களுக்கும் நன்மையான மகிழ்ச்சி கொண்டு வருகிறவர்களுக்கும் இந்த உலகமானது எத்தனையோ ஆகாத காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசன் இன்னொரு இடத்துல சொல்றாரு. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், 5வது அதிகாரம் 1வது வசனம், நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும் சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும் எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகளில் தேடுங்கள், காண்பீர்கள் என்றால் அதற்கு மன்னிப்பை தருவேன். அதாவது ரொம்ப யாராவது ஒருத்தன் நன்மை செய்கிறவன், சத்தியத்தை தேடுகிறவன் எருசலேமின் தெருக்களில் இருந்தால் கண்டுபிடித்தீங்கன்னா அந்த எருசலேமுக்கு நான் மன்னிப்பை தருவேன். அதாவது அப்படின்னா இந்த உலகம் முழுவதுமே ஒரு ஒரு வஞ்சகத்தினாலும், இந்த உலகம் முழுவதும் ஒரு மதிகேடான ஒரு வாழ்க்கையையும் வாழ்ந்து கொண்டு இந்த உலகம் உருந்து கொண்டு இருக்கிறது. அது நாளுக்கு நாள், இப்ப வயசானவங்க சொல்றேன் எங்க காலத்துல எல்லாம் அப்படி இல்லை, எங்க காலத்துல இப்படி, அது உண்மைதான். நாளுக்கு நாள் வஞ்சகங்களும் நாளுக்கு நாள் ஏமாற்றும் திறமைகளும் பெருகி கொண்டே வருகிறதை நான் பார்க்கிறோம். அது எதுவாக இருந்தாலும் சரி, சாப்பாட்டு பொருள் விற்கிறதா இருந்தாலும் சரி, காய்கறி விற்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது எலக்ட்ரானிக்ஸ் பொருள் விற்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது வேலை செய்யறதாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் வஞ்சகங்கள் பெருகிக்கொண்டே போகிறதை நாம் பார்ப்போம். ஒருத்தன் கூட இருக்க மாட்டானா அப்படின்னு பாக்குறேன். ஒருவனாகிலும் இல்லை. அதாவது பழம் பறிக்க போனோம்னா பழம் எப்படி ஒரு பழம் கூட இல்லாத நிலம் வெறுமையாக இருக்கிறதோ அதுபோல நீதிமான்கள் இல்லாமல் நாடும், அதாவது இந்த தேசமும் வெறுமையாக இருக்கிறது என்று வேதத்திலே நாம் அங்கலாய்ப்பை நிறைய இடங்கள்ல பார்க்கணும். அதனால இந்த மக்கள் மத்தியிலே நன்மையை கொண்டு வர வேண்டும். இந்த மக்கள் மத்தியிலே மகிழ்ச்சியை காண்பது எப்படி? அதாவது வேதத்துல மகிழ்ச்சி, இன்பம், பேரின்பம், களிப்பு அப்படின்னு நிறைய சொற்கள் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய சொற்கள் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த கிட்டத்தட்ட மகிழ்ச்சி அப்படின்னு எடுத்தோம்னாக்கும் சந்தோஷத்தோடு கூடிய, அல்லது சந்தோஷம் சொன்னோம்னா மகிழ்ச்சியோடு கூடிய ஒரு மன நிறைவு, ஒரு மன பூரிப்பு, ஒரு மனதுல ஒரு களிப்பு. இந்த களிப்பு இந்த வேதத்துல வெவ்வேறு இதுல பார்க்கணும். அதாவது நாம் பார்க்கிறோம் சங்கீத புத்தகங்கள் எல்லாம் பார்த்தோம்னா, உம்மில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், உங்களுடைய ஆலயத்தில் தங்கி இருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது, உங்களுடைய வேதத்தில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், உங்களுடைய வேதம் இல்லாம போச்சுன்னா நான் செத்தே போயிருப்பேன், அந்த சந்தோஷம்தான் நான் வாழ்ந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு பவுலார் தாவீது நிறைய இடங்களில நாம் சொல்லுவதை பார்க்கிறோம். அதாவது உம்மிடத்தில் பேரின்பம் உண்டு, உம்முடைய சன்னதியிலே உம்முடைய வார்த்தைகளிலே எனக்கு மிகுந்த மன மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளாகவும் மகிழ்ச்சியை கொண்டு வருவது எப்படி? ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளாகவும் மகிழ்ச்சி எப்படி வரும்? அதாவது ஒரு வேதத்துல ஒரு இடத்துல நம்ம பார்க்கிறது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருளை செய்வார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இன்னொரு சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தின் மகிழ்ச்சியாயிருப்பாரு. சாந்த குணம் உள்ளவர்கள், அதாவது தேவனுக்கு ஏற்ற குணநலன்களை உள்ளவர்கள் சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியா இருப்பார்கள். சங்கீதங்களின் புத்தகம் 37வது அதிகாரம் 11வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம்.
அப்படின்னா கடவுளுக்குள்ளே இருப்பது ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்கிறது. கடவுளுக்குள்ளே வாழ்வது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறது. கடவுளுக்குள்ள வாழ்றதுன்னா எப்படி? கடவுளுக்குள்ளே இருப்பதுன்னா, சரி, எனக்கு வேற சத்தியம் சொல்லப்பட்டது, நம்ம நிறைய பேரை ஆலயத்துல சேர்க்கணும், சத்தியத்துக்குள்ளாக கொண்டு வரணும், சத்தியத்துக்குள்ளாக கொண்டு வந்து அவர்களை ஆலயத்திலே உட்கார வைக்க வேண்டும் என்று நாம நிறைய நேரங்கள்ல ஆசைப்படுறோம். அதுக்காக நிறைய ஊழியங்களும் செய்யறோம். கொண்டு வந்து, அதாவது நான் வந்து சிறு வயதுல சத்தியத்தை சிறு வயதிலே ஏற்றுக்கொண்டவன். ஏற்றுக்கொண்டு இருக்கும்போது எங்க சித்தி வந்து எங்க குட்டி சித்தி, எங்க அம்மா கூட பிறந்தது 8 பேர். 8 பேர்ல எங்க குட்டி சித்தி வந்து ஊழியம் செய்யறதுல ரொம்ப பெரிய ஒரு சுறுசுறுப்பான ஊழியக்காரி. யாரை பார்த்தாலும் சரி, சித்தி ஒரு சின்ன மிட்டாய் வியாபாரம் தான் பண்ணிக்கிறாங்க. ஆனா யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு சத்தியத்தை சொல்றதும், அதாவது அவங்களுக்கு ஆச்சுன்னா ஆலயத்துல கொண்டு வந்து உட்கார வச்சிருந்தியா, ஆலயத்துல கொண்டு இவங்க ஆலயத்துக்கு வரணையா அப்படின்னு ஒரு ஒரு வாஞ்சையோடு கூட அவங்க ஊழியம் செய்வாங்க. ஆனா அந்த மாதிரி வாஞ்சையோடு ஊழியம் செய்யும்போது நிறைய பேர் உதாசீனப்படுத்துறாங்க. எங்க சித்தியவே ஒரு தடவை அடிச்சு விட்டாங்க. அது ஒரு பெரிய வேலை. அது அப்புறம் நம்ம பார்ப்போம். ஆனா அப்படி அவர்கள் வாஞ்சையோடு ஊழியம் செய்து மற்றவர்களை கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்களே, கொண்டு வந்து வச்சுட்டோம்னா அது போதுமா? நான் வாசிக்கிறோம் சங்கீதங்களின் புத்தகம் 4வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 4வது சங்கீதம் 5வது வசனம், நீதியின் நம்பிக்கையாயிருங்கள், நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அப்படிப்பட்ட நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறவர்களுக்கு வரக்கூடிய சந்தோஷம், நெல் விளைஞ்சது, தானியம் விளைஞ்சது, அப்புறம் அறுப்பு ரொம்ப அதிகமாயிருந்தது. அதாவது அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷமாயிருக்கு. அதுக்கு 2 வசனத்துக்கு அப்புறம், அதாவது மற்றவங்களுக்கு தானியம் இன்னும் திராட்சை ரசம் பெருகி ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறது போல இந்த உலகத்தில் தோன்றுகிறவர்களுக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை விட நீதியின் பலிகளை செலுத்தக்கூடியவர்களுக்கு கிடைக்கிறதுன்னு பார்க்கணும். நீதியின் பலிகளை செலுத்தக்கூடியவர்கள், எனக்கு பிரியமானவர்களே, நாம் அதே சந்தோஷத்தை அடைய நாம் என்ன நீதியின் பலிகளை செலுத்தக்கூடியவர்கள். அதிகாலத்துல இஸ்ரேல் ஜனங்கள் வந்து பலிகளை செலுத்தக்கூடிய பழக்கங்கள் இருந்தது. அவங்ககிட்ட எதுக்காக பலி செலுத்தினாங்கன்னா, சுகாதார பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு. சில சமயங்கள்ல பலி செலுத்தினாங்க. பிள்ளை பிறந்தது, சுத்திகரிப்பு நாள் முடிஞ்சதும் ஒரு பலி, இல்லைன்னா ஒவ்வொன்றுக்கும் சமாதான பலி, பாவ நிவாரண பலி, ஒவ்வொன்றுக்கும் பலி செலுத்தப்பட்டது. ஆனால் ஒவ்வொரு பலியும் ஒரு அடையாளத்திற்காக செலுத்தப்பட்டது. நான் இனி பாவம் செய்யாமல் இருப்பதற்காக இதை செய்கிறேன், நான் செய்த பாவத்திற்கு மன வருத்தத்தோடு இந்த பலியை செலுத்துகிறேன் அப்படின்னு. ஆனா பலி கூடிக்கிட்டே போச்சே தவிர பலி குறைஞ்சதா என்றால், அல்லது பலியினுடைய மகத்துவத்தை மக்கள் புரிந்து கொண்டார்கள் என்றால், அது ஒரு சடங்காச்சார முறையாக மாறி போனது. எனக்கு பிரியமானவர்களே, நாம் ஜீவ பலியாக செலுத்துவது ஒரு சடங்காச்சார முறையா, அல்லது ஜீவ பலியாக நாம் எப்படி செலுத்த முடியும்? பவுலார் என்ன சொல்லுகிறார்னு பார்ப்போமே. வாசிங்கள் என்னோடு கூட ரோமருக்கு எழுதின நிருபத்திலே வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின 12வது அதிகாரம் 1வது வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் செய்யக்கூடிய புத்தி உள்ள ஆராதனை இதுதான். அதாவது நீங்கள் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது எனக்கு கிடைக்கக்கூடிய மனமகிழ்ச்சி மிகப்பெரிய மனமகிழ்ச்சி அப்படின்னு தாவீது சொல்லுகிறார். அதே ஜீவபலி நீங்கள் உங்கள் சரீரங்களை ஜீவபலியாக ஒப்புக்கொடு. அதாவது என்னுடைய ஜீவியத்தின் ஒவ்வொரு காரியமும், எண்ணம், சிந்தனை, பேச்சு, அதாவது என்னுடைய எல்லா காரியமும் தேவனுக்கு அது பலியாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஆலோசனைகளையும், தேவனுடைய கட்டளைகளையும், தேவனுடைய கற்பனைகளையும் நிறைவேற்றுகிறதாக இருக்கும்.
அந்த நிறைவேற்றுதல் இல்லாத ஆராதனையோ, நிறைவேற்றுதல் இல்லாத வாழ்க்கையோ இருக்கும் என்றால் அதுல பிரயோஜனம் கிடையாது. அதாவது ஒரு ஒரு இன்னொரு கதையை உங்களோட பகிர்ந்து கொள்றேன்னு. ஒரு ராஜா இருந்தார். ரொம்ப மோசமான ராஜா. மோசமான ராஜான்னா மக்களை கசக்கி புளியறதுல பெரிய நிபுணன் அவன். என்ன செய்வான்னா, ராஜாவுடைய இது என்ன ரொம்ப சிம்பிள். ராஜா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு நாளைக்கு ஒரு முறைக்கால் நெல்லு கொடுப்பான், சாயந்தரம் ஒரு முறைக்கால் அரிசி கொடுக்கும். மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்னன்னா, நிறைய பேருக்கு ஒரு முறைக்கால் நெல்லுல ஒரு முறைக்கால் அரிசி கிடைக்காது. கிட்டத்தட்ட அரை முறைக்கால் அரிசி தான் கிடைக்கும். நல்ல நெல்லா இல்லைன்னாக்கும் அதுலயும் குறையாயிரும். அவுட்புட் வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கும். கிட்டத்தட்ட 50% அவுட்புட் கிடைக்கிறதே பெரிய காரியம். ஒரு முறைக்கால் நெல்லுல அரிசி ஆக்கணும்னா அரை முறைக்கால் தான். அரை முறைக்கால் இவங்க போட்டு சேர்த்து கொடுக்கணும். அதுதான் அந்த காலத்துல இந்த பழமொழி வந்தது. உழுதவன் கணக்கு பார்த்தா உலக்கு தேராது அப்படிங்கிறது வந்து எல்லாமே இப்படி கொடுக்கப்பட்டு போயிடும். இது மக்களுக்கு வந்து ரொம்பவும் ஒரு வேதனையான விஷயமா இருந்தது. இந்த ராஜா எப்போதான் போவான், அடுத்த ராஜா எப்போதான் வருவான் அப்படின்னு ரொம்பவும் கலங்கி இருந்த நேரத்துல இன்னும் ராஜாவுடைய மகன் வந்து அரசாங்கத்துக்கு வரான். ராஜா படுத்த படுக்கையாகி கொஞ்சம் சுகமில்லாம இருக்கிறாரு. சுகமில்லாம இருக்கும்போது ராஜாவுடைய அடுத்த ராஜா பதவி ஏற்கிறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ராஜா சாக கடையா இருந்த ராஜா தான் பையனை கூப்பிட்டு சொல்றாரு, அப்பா நீ வந்து அப்பா பெயரை எப்படியாவது காப்பாற்றணும். அப்பா பெயரை காப்பாத்துறது உன்னுடைய மிக முக்கியமான கடமை. நான் உன் பேரை நல்லா காப்பாத்திடுவேன் அப்படிங்கிறான். ராஜா இறந்துட்டாரு. இளவரசன் பட்டத்துக்கு வர்றாரு. இளவரசன் பட்டத்துக்கு வந்தாலும் எல்லாரும் இந்த ஒரு முறைக்கால் நெல்லு, ஒரு முறைக்கால் அரிசி, இந்த சட்டமானது போயிடும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் புதிய சட்டம் பிறந்தது. புதிய மன்னன் புதிய சட்டத்தை பிறப்பித்தான். நாளை முதல் ஒரு முறைக்கால் தவிடு கொடுக்கப்படும், ஒரு முறைக்கால் அரிசி கொடுக்கணும் அப்படின்னு ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பேசிட்டாங்க. ராஜா பெரிய பரவாயில்லையா, அவர் ஒரு மரக்கால் நெல்லு கொடுத்தாரு, ஒரு மரக்கால் அரிசி நம்ம கொடுக்கணும். இதுனா ஒண்ணுமில்லாத தவிடு கொடுக்குறான், அதுக்கு அரிசி கொடுக்க வேண்டும். அவன் எவ்வளவோ மேலு. அதாவது அப்பா பேரை காப்பாத்து அப்படின்னு சொன்னதும் மிக அதிகமாக பாரத்தை மக்கள் நம்முடைய சாமுவேல் சாலமோன் ராஜாவும் அவருக்கு பின்னாடி அந்த பிள்ளைகள இதே மாதிரி ரொம்ப பாரமான காரியத்தை மக்கள் மேல சுமத்தினால ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அப்படியே தவிடுபடி ஆக்கிக்கிடுறார். அப்படியே பிரிச்சு தேசமானது பிரித்து யார் யாருக்கு, அதாவது என்ன ஆகுதுன்னாக்கா தேசம் ஒன்றுமில்லாமல் பிரிந்து ஒன்றுமில்லாமல் ஆசீர்வாதம் எல்லாம் உடைந்து போவதை நாம் பார்க்கிறோம். அது வரைக்கும் நல்லா இருந்த தேசம் பிரிக்கப்பட்டது. சாலமோனுடைய பிள்ளைகள் வந்து ரொம்ப பாரமான காரியங்கள். அதாவது இது என்ன சொல்றேன்னா, நாளுக்கு நாள் இந்த உலகத்திலே அநியாயங்களும் அக்கிரமங்களும் பெருகிக் கொண்டே போகிறதை நாம் பார்க்கிறோம். நாளுக்கு நாள் அநியாயங்களும் அக்கிரமங்களும் பெருகிக் கொண்டே இருக்கிற இந்த காலத்திலே மனமகிழ்ச்சியா இருப்பதற்கு உங்களை நீங்கள் ஜீவபலியாக கொடுங்கள் என்று நாம் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். நம்மை ஜீவபலியா, அதாவது அந்த காலத்திலேயே இது வந்து ரொம்ப அதிகமா இன்சிஸ்ட் பண்ணது, அதிகமா ஏதாவது முக்கியப்படுத்தி சொன்னது என்னவென்றால் தேவனுக்கு செலுத்தக்கூடிய பலிகள். தேவனுக்கு செலுத்தக்கூடிய ஒவ்வொரு பலிகளிலும் தேவனுக்கு பிரியமானதை செலுத்துங்கள். அதாவது தேவனுக்கு பலி செலுத்தும் பொழுது மக்கள் மனம் மாறுவார்கள் என்ற எண்ணத்தினாலேயே அது மக்களுக்கு சொல்லப்பட்டது. அந்த காலத்திலையும் வேதத்துல நிறைய பலிகளை செலுத்துங்க, சமாதான பலத்தை செலுத்தும் பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதம் பெறும். உபாகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்களே. உபாகமம் 33:19. ஜனங்களை அவர்கள் மலையின் மேல் வரவழைத்து அங்கே நீதியின் பலிகளை இடுவார்கள். கடல்களில் உள்ள சம்பூர்ணத்தையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருள்களையும் அனுபவிப்பார்கள் என்றான். நீதியின் பலிகளை இடுவார்கள், நாங்கள் நீதியாக நடப்போம் என்கிற உறுதிமொழியை கூறத்தக்கதான பலிகள் இடப்பட்டது. மணலுக்குள் புதைந்திருக்கக்கூடிய பொருளையும் இன்னும் கடலின் சம்பூரணத்தையும் அனுபவிப்பார்கள். அதாவது ஆண்டவர் ஆசீர்வாதத்தை எப்பொழுது தோண்டி கொடுக்கிறார், எப்பொழுது மகிழ்ச்சியை தோண்டி கொடுக்கிறார் என்றால்
தேவனுக்கு முறைப்படி தேவன் என்ன விரும்புகிறாரோ அதை செய்கிறவர்களாக இருக்கும் பொழுது தேவன் அதை விரும்பி நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்க. தேவனுக்கு ஜீவ பலி செலுத்த வேண்டியது மிக முக்கியமான காரியம். நான் ஒவ்வொருவரும், அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருக்கிறாங்க. இப்ப எப்படி இருக்கிறாங்கன்னாக்கும், ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு 2 முகம் இருக்கு, எனக்கு 2 முகம் இருக்கு. நீ பாக்குறத ரொம்ப சாதுவான ஒரு சாந்தமான முகத்தை பாக்குற, எனக்கு இன்னொரு முகம் இருக்கு, அந்த முகத்தை பார்த்தா நீ நொந்துருவ, அந்த முகத்தை பார்க்கணும்னு மட்டும் விரும்பிடாத அப்படின்னு சில சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இது எல்லா மனிதருக்குள்ளும் 2 முகமோ 3 முகமோ ஆகாத முகங்கள் எத்தனையோ விருந்துகள். இது எப்படி இருக்குன்னாக்கும், ஒரு முகம் சாந்த முகம் போல இருப்பது நல்ல பிள்ளையை போல, நல்ல கிறிஸ்தவனை போல நடித்து கொண்டிருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது பின்னால் இருக்கக்கூடிய முகம் பகால் 1, பகால் 2, பகால் 3. அதாவது எலியா தீர்க்கதரிசி சொன்னது போல, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லுவது. இயேசுவா சொன்னது போல, நானும் நதிக்கு புறத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அல்ல, கர்த்தரே நானும் என் வீட்டாரம் சேவிப்போம் அப்படின்னு சொல்றது போல எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா ரொம்ப குறைவு. அதாவது ஒரே சிந்தனையும் ஒரே எண்ணமும் தேவனுக்கு பிரியமான ஒரே விதமான செயல்களையும் செய்யக்கூடிய பிள்ளைகள் இந்த உலகத்தில். இது கடுமையான வாக்கியம்தான், இருந்தாலும் அதை அப்படி செய்யக்கூடிய பிள்ளைகள் மிகவும் ரொம்பவும் குறைவாதான் இருக்கும். அதாவது நமக்குள்ளாக எத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்களோ அத்தனை கோடி பாகால்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பகால் 1, பகால் 2, பகால் 3, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் ஒரு ஏன்னா இந்த உலகத்துல எவ்வளவு ஆகாத தெய்வங்கள், எவ்வளவு ஆகாத ஒரு முரட்டாட்டமான செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறத நம்மளால பார்க்க முடியும். இது உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் சின்னதாக இருக்கு. அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது நிறைய பேர் ரொம்ப சாந்தமான இருக்கும். சிலர்லாம் ஆஸ்பத்திரிக்கு போனான்னாவே எல்லாருக்கும் பயமா இருக்கும். ஏன்னா போறவன் அங்க சுகமாக்கிக்கிட்டு இருக்கவங்கள கூட என்ன செய்வான்னா கொஞ்சம் சிக்காகிட்டு வந்துடும். சாப்பிடாத, சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சிடும். நல்ல ஆகிக்கிட்டு இருக்கவன கூட என்ன செய்வாங்கன்னா செய்வாங்க. சகோதரிக்கு அது மாதிரிதான் சொன்னாங்க, மருந்து சாப்பிடாதன்னு சொல்றது. அதாவது என்னன்னாக்கும் வாழ்க்கையே அது சீர்குலைத்து விடும். இந்த மாதிரி மருந்து அல்லது வியாபாரம் அல்லது வாழ்க்கை இப்படி மட்டும் எல்லா காரியங்களிலும், அதாவது மக்களை திசை திருப்பக்கூடிய அநேக பாகால்கள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாம் ஒரு பாகால் இருக்காங்கன்னு சொன்னா கோடிக்கணக்கான பாகால்கள் இருந்து கொண்டு இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கு. இந்த இதிலிருந்து விடுபட்டு வருவது மிகவும் மிகவும் கடினம். ஒவ்வொரு தனி மனிதனும் அந்த மகிழ்ச்சியை தன் குடும்பத்திற்கும் தன்னுடைய சபைக்கும் தன்னுடைய நாட்டிற்கும் கொண்டு வருவதற்கு ஒவ்வொரு மனிதனும் அவன் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறவனாக இருக்கும். ஒவ்வொரு மனிதனும் அவன் ஜீவபலியாக மாற வேண்டும். ஒவ்வொரு மனிதன் தேவன் என்ன விரும்புகிறான், தேவன் எதை என்னிடத்தில் எதிர்பார்க்கிறான், தேவன் என்னிடத்தில் எதை நான் சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சிந்தனை, செயல், பிரயாசங்கள் எல்லாம் ஒரு தேவன் விரும்புகிற பிரகாரமாக இருப்பது. அதுதான் இந்த ஊழியத்தை செய்யறவங்க ரொம்பவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா, யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பை குறித்து அறிவிப்பதற்காக தூதன் வந்திருக்கிறாரு. சகரியா ஆசாரியா ஐயா கொஞ்சம் ஜப வேலைக்காக ஆசாரிய வேலையை ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. முன்னால தூதன் என்னதும், சகரியாவே உன் மனைவி எலிசபெத்து உனக்காக ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு யோவான் என்று பெயர் விடுவா அப்படிங்கிறாரு. அப்ப சொன்னாரு. அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம்னா, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தையினாலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவர் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார். ரொம்ப முக்கியமான ஆக்சுவலா இது யோவானுடைய பிறப்பின், யோவானுடைய ஊழியத்தின் முக்கியத்துவத்தை எவ்வளவு சிறப்பாக சொல்ல முடியும். அந்த ஒரு வசனத்துல அவ்வளவு சிறப்பு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும்.
பிள்ளை பெறுறது ரொம்ப நாள் வயசானவருக்கு வயசான கணவன் மனைவிக்கு பிள்ளை பெறுறது ரொம்ப சந்தோஷமான காரியம் தான். அநேகருக்கு சந்தோஷமாக இருக்கும். அநேகருக்கு ஏன் சந்தோஷமாக இருக்கும் என்றால், அவன் இஸ்ரவேல் சந்ததியாரை அநேகரை தேவனாகிய கர்த்தரிடத்தில் திருப்புவான். எனக்கு பிரியமானவர்களே, மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எதனால் வருகிறது என்றால், அநேகரை கர்த்தராகிய தேவனிடத்தில் திருப்புவதனால் வருகிறது. அநேகர் தேவனிடத்திலே திருப்பப்படும் பொழுது, வசனத்தை சொல்றாங்க, பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான் ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படும்படி அவன் எலியாவின் ஆவியை உடையவனாக இருக்கான். எலியா கூட என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் அப்படின்னு ஒரு சாய்ஸ் கூட கொடுத்தாரு. யோவான் ஸ்நானகன் சாய்ஸ் எல்லாம் கூட கொடுக்கல. அவர் ஒருவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்கிறவர்கள் பாக்கியவான். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி அதாவது மக்களை ஒருமுகப்படுத்துவதற்கும், மக்களை தேவனுடைய பாதையிலே நடக்க வைப்பதற்கும், மக்களை தேவனை நோக்கி ஓட வைப்பதற்கும் யார் யார் பிரயாசப்படுகிறார்களோ அவர்கள் சந்தோஷத்தை கொண்டு வருகிறார்கள். முதலாவது எனக்கு சந்தோஷம் வேணும்னா, நம்ம ஒவ்வொருவருக்கும் சந்தோஷம் வேணும்னா, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சிந்தனை, எண்ணம், செயல் எல்லாமே தேவனை மகிமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் ஒருமுகப்படுத்துங்கள், மக்களை ஒருமுகப்படுத்துங்கள். இதுதான் ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, ரொம்ப சுருக்கமா சொன்னார். 3 உவமையை சொன்னார். ஒருத்தனுக்கு 100 ஆடு இருந்தது. ஆட்டு இடையர்கள் எல்லாருமே ஒவ்வொரு ஆட்டையும் பேர் சொல்லி கிடப்பான். திடீர்னு பாக்குறான் 100 ஆடுல ஒரு ஆள் காணும். அந்த கொம்பனை எங்கப்பா காணல. தேடி போறான், கொம்பனை கொண்டு வரான். கொண்டு வந்துட்டு தன்னுடைய நண்பர்களையும் தன்னுடைய அயலாகத்தையும் காணாமல் போன ஆடை கண்டுபிடித்தேன் என்று சந்தோஷப்படுகிறான். ஆண்டவர் சொல்றார், பணம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கு. மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம், அதாவது யார் யார் தேவனுடைய பாதைக்கு மக்களை கொண்டு வருகிறார்களோ, யார் யார் பல பாகால்களையும் 2 முகம் 3 முகம், அதாவது கெடுக்கக்கூடிய எண்ணங்களையும் சிந்தங்களையும் உடையவர்களை ஒருமுகப்படுத்துகிறார்கள். எவ்வளவு ஸ்நானகன் பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணும் போது வரி வசூல் இருக்கிறவங்களாம் வரான். நான் என்ன செய்யணும்? சொன்னதுக்கு மேல வரி அதிகமா வாங்காத. சேவகர்கள் வருகிறார்கள், புத்தி சொல்லுகிறார். யார் யார் வருகிறார்களோ, 1-2 தான் நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் செய்த ஊழியம் மகத்துவமான ஊழியம். எல்லாரும் சந்தோஷப்படத்தக்கதாக, பரலோகமே குதூகலிக்கத்தக்கதான மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஊழியத்தை செய்வார். எனக்கு பிரியமானவர்கள், தேவனிடத்தில் வழி நடத்தக்கூடியவர்கள், தேவனிடத்தில் மக்கள், தேவனுடைய பாதையிலே மக்களை வைக்கக்கூடியவர்கள் மிகவும் சந்தோஷமான காரியத்தை செய்கிறார்கள். மிகவும் ஒரு அற்புதமான காரியம். நான் தேவனுடைய பாதையிலே எத்தனை பேரை கொண்டு வந்து வைக்கிறேன். சும்மா சர்ச்சில் உட்கார்ந்து சர்ச்சில் மெம்பர்ஷிப்பை கூட்டணும், அது முக்கியம் கிடையாது. கொண்டு வருகிறவர்கள் ஒவ்வொருவரும் தேவனை வழிபடுகிறவர்களாகவும் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாகவும் இருப்பது மிக முக்கியம். முதல்ல நான் செய்யணும். நான் செய்யும் பொழுது எனக்குள்ளாகவும் என் குடும்பத்திற்குள்ளாகவும் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறேன். குடும்பங்களுக்குள்ள கொண்டு வரது கூட ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை ஆயிரும் போல தெரியுது. இப்ப போற போக்கு பார்த்தோம்னா, நான் முதலாவது என்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நான் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் என்றால் சந்தோஷமான செய்தி. அடுத்தவங்க 100 ஆடு, ஒரு ஆடு போச்சு. அடுத்து அதே இன்னொரு 2 ஓமையை ஆண்டவர் சொல்றாரு. அடுத்த ஓமையை சொல்றாரு. ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு வச்சிருந்தா, அந்த அம்மாவுக்கு ஒரு வெள்ளிக்காசு கீழே விழுந்து செதறி எங்கேயோ ஓடிடுச்சு. வீட்டை கூட்டுறா, விளக்க கொளுத்துறா, தேடி பாக்குறா, கடைசியில் கண்டுபிடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு தன்னுடைய அயலாகத்தோடும் நண்பர்களோடும் ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்தில் மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிரும். மகிழ்ச்சி எப்பொழுது உண்டாகிறது என்றால், மற்றவர்களை தேடி பிடித்து தேவனுடைய பாதையிலே கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது மகிழ்ச்சி. 100ல 1, 1%, 10ல 1, 10%, 2ல 1 போயிடுது, 50%. நான் என்னுடைய வழியே போகிறேன். தகப்பன் ஆலோசனை வேண்டாம், தகப்பனை பார்க்க வேண்டாம், தகப்பனோட பேச வேண்டாம்,
தகப்பன் கூட இருக்கிறவங்க யார் யாரும் எனக்கு வேண்டாம், சொத்தை பிரிச்சு கூட போறான். போன இடத்திலே எல்லாம் அழிவு, எல்லாம் நாசமா போகுது. திரும்பி வரான். அப்போ சந்தோஷப்படுறாரு. பையன் வந்துட்டான், மோதிரத்தை போடு, செயினை போடு, பையனுக்கு நல்ல ட்ரெஸ் போடுங்க, ஆட்டை அடி, நல்ல விருந்து பண்ணு. காணாமல் போனான். திரும்பவும் வந்தான். மனம் திரும்பி, அதாவது மனம் திரும்பி வரும் பொழுது மிக அதிகமான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆனா ஒரு சுவிசேஷ புத்தகத்தில் இந்த 100 ஆடு காணாமல் போன அந்த ஓமையை சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை சொல்லுவார். மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 18வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 18வது அதிகாரம் 18வது வசனம். இதுக்கு முன்னாலதான் அந்த 100 ஆடு சிதறி போன ஆடை பத்தி சொல்றாரு. 18வது வசனத்தை வாசிக்கிறேன். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்ட அவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன பெரிய பிரிவிலேஜ், எவ்வளவு பெரிய பவர்! அதாவது பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ, நீங்கள் செய்வது தேவனுக்கு பிடித்தது அங்கும் கட்டப்படும். பூலோகத்திலே எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அதே சட்டம் அங்கேயும் போடப்படும். அதாவது தேவனுடைய பாதையிலே நிறுத்தக்கூடியவர்கள் மிகவும் மகிழ்ச்சியை உண்டு பண்ணக்கூடியவர்கள், பரலோகத்திலே மிகுந்த மகிழ்ச்சியை உண்டு பண்ணக்கூடியவர்கள். தேவனுடைய பாதையிலே மக்களை கொண்டு வருகிறவர்கள், சபையை செம்மை பண்ணுகிறவர்கள், குடும்பத்தை செம்மை பண்ணுகிறவர்கள், தனக்கு தானே செம்மையாகிறவன் மிகுந்த மகிழ்ச்சியை கொண்டு வருகிறான். அதோட அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய அதிகாரம் மிகப்பெரிய அதிகாரம். அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய அதிகாரம், அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய அதாவது சுருக்கமா சொல்லணும்னா என்ன, அதாவது ஒரு இடத்துல ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றார், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை செய்யுங்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி, அவங்க மேல நான் உங்களை பார்த்து பூரிப்படைகிறேன். அது காலையில தோன்ற பனி மாதிரி அது மறைஞ்சிடக்கூடாது. பார்த்து பூரிப்படைவது, பார்த்து சந்தோஷம் அடைவது, பார்த்து மகிழ்ச்சி அடைவது நிறைவாக இருக்க வேண்டும். அதோடு கூட உங்களுடைய சந்தோஷமும் நிறைவாக இருக்கும். என்ன செய்யணும்னா, எங்க அப்பாவுடைய காரியங்களை எப்படி செய்கிறீர்களோ அதுபோல நான் சொன்ன காரியங்களை நீங்கள் செய்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால் உங்களில் என் சந்தோஷம் நிலைத்திருக்கும், நீங்களும் சந்தோஷமாகி இருப்பீர்கள். அதாவது இன்னும் இதை பத்தி பேசணும்னா நிறைய பேசிட்டே இருக்கணும். அதாவது நீங்க செய்யக்கூடிய புத்தியுள்ள ஆராதனை, அது காரியத்தின் கடைத்தொகை பார்த்தோம்னா நியாயம் செய்து, இரக்கத்தை சிநேகித்து, தானம் தர்மம் பண்ணுங்க. நிறைய பேர் கேட்கலாம், நான் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன், இழுத்து போட்டாலும் என்கிட்ட 10 பைசாக்கு மேல கிடையாது, நான் என்னத்தை பெருசா பண்ணுவேன் அப்படின்னா சிலர். எனக்கு பெரிய மனப்பிள்ளை ஒரு நல்ல ஒரு தமிழ் பாட்டு இருக்கு. அதாவது பெரிய பணக்காரங்க நிறைய கொடுங்க, கொஞ்சம் இருக்கா கொஞ்சம் கொடுங்க, கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையா, உங்களால் உடல் உழைப்பு கொடுக்க முடிந்தால் உடல் உழைப்பு, ஒரு சின்ன திரும்ப அங்கிருந்து நகட்டு, அதாவது எந்த உழைப்பு செய்தாலும் அதுவும் முடியலையா, அதுக்கும் இயலாத ஆளா தான் நான் இருக்கிறேன், எனக்கு பலன் இல்லை, நான் என்ன செய்வேன், வாய்மொழி அருள் மொழி சொல்லும். நிறைய பேருக்கு ஜபம் இல்லை. அதாவது நிறைய பேர் ஜபம் பண்ணுவது மிக முக்கியமானது. ஆனால் ஜபம் பண்ணுவது உண்மையும் உத்தமமாக ஜபம் பண்ணுங்க, அருள்மொழி சொல்லுங்கள், நல்ல வார்த்தையில ஜபம் பண்ணுங்க, நல்ல காரியங்களை நீங்கள் செய்யுங்க. ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒருத்தர் கார்ல போய்கிட்டு இருக்கிறாரு. கார்ல போய்கிட்டு இருக்கும்போது காரு ரிப்பேர் ஆயிருது. ரிப்பேர் ஆனது காரை ஒரு ஓரத்துல நிறுத்திட்டு போன் பண்ணிட்டு ஒர்க் ஷாப்புக்கு போன் பண்ணிட்டு சரி பஸ்ல போகலாம். இது வரைக்கும் அவர் பஸ்ல போனதே கிடையாது. சென்னையில பஸ்ல போறதுங்கிறது ரொம்ப சில சமயங்கள்ல ரொம்ப கஷ்டமான காரியம். கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு, கார இடமே இல்லை, நிக்கிறாரு, ஒரே நெரிசலா இருக்கு. ஒரு இடம் காலியா இருக்கு பஸ்ல.
அது பக்கத்துல ஒருத்தர் நிக்கிறாரு. அவர் உட்கார்ந்துருவாருன்னு நினைச்சிட்டு இவரு அப்படியே யோசிக்கிறாரு. இவரு போனதும் அவரு வந்து உட்காரலாம், அவருக்கு இடம் கொடுக்குறாரு. கார்ல போனவர் அங்க உட்கார்ந்துடுறாரு. அடுத்து இன்னும் ஒரு ஸ்டாப் கழிச்சு இன்னும் 2 பேர் இறங்குறாங்க. அவருக்கு பின்னால இருந்த சீட்டும் காலி ஆகுது. இருந்தாலும் அவருக்கு பக்கத்துல நின்னவர் அந்த சீட்லயும் உட்காராம இன்னொருத்தருக்கு இடம் கொடுக்கிறார். ஒரு 3 முறை பார்க்கிறார். 3 முறை பார்த்ததும் 3 முறை 4 முறை பார்த்தாரு. அப்புறம் இவர் இறங்கின ஸ்டாப்லயே, காருக்கு ரிப்பேர் ஆனவர் இறங்கின ஸ்டாப்லயே இடம் கொடுத்தவரும் இறங்குறாரு. கேட்கிறாரு, ஐயா நான் உங்களை பஸ்ல கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்க உட்கார்றதுக்கு இடம் இருந்தா கூட நீங்க உட்காராம எல்லாருக்கும் இடம் கொடுத்து நிக்கிறீங்களே, என்ன காரணம் அப்படிங்கிறது. ஐயா நான் படிக்காதவன், நான் ரொம்ப பெரிய பணக்காரன் கிடையாது, நான் ஏழை. அன்னாடம் கூலி செய்தாதான் எனக்கு வந்து பணம் கிடைக்கும். நான் ஏழை. ஆனா யாருக்காவது எதையாவது செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன். எனக்கு வந்து இந்த பஸ்ல நின்னுக்கிட்டு போறது வந்து ரொம்ப பெரிய சிரமமான காரியம் கிடையாது. நான் இன்னைக்கு முழுதும் வேலை பார்த்திருக்கேன், நின்றுகிட்டே தான் வேலை பார்ப்பேன். நான் வந்து மண்ணு தூக்குவேன், செங்கல் தூக்குவேன், இதெல்லாம் வேலை பார்த்துட்டு தான் வரேன். ஆனா இந்த பஸ்ல கூட கொஞ்சம் நேரம் நிக்கிறது வந்து எனக்கு ஒண்ணும் பெரிய காரியம் கிடையாது. யாரு உட்காரணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கும்போது எனக்கு ஒரு பெரிய திருப்தி ஏற்படும். அதாவது நானும் ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு நல்லது செய்தேன் அப்படிங்கிற ஒரு பெரிய திருப்தி ஏற்படுகிறது. அதனாலதான் நான் உட்காராம யாரு வந்தாலும் அவங்கள உட்கார சொல்லுவேன். எனக்கு பெரிய நன்றி. இந்த உலகத்திலே நாம் நன்மை செய்ய எத்தனையோ வாய்ப்புகள் உள்ளது. ஆண்டவர் அதாவது எத்தனை கோடி இன்பம் தந்தாய் இறைவா அப்படின்னு ஒரு பாடல் உண்டு. எத்தனை கோடி இன்பம் தந்தாய். உலகத்துல ஆண்டவர் எத்தனையோ கோடிக்கணக்கான மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் தந்திருக்கிறார். அந்த கோடிக்கணக்கான மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் அப்படியே அமுக்கி போடுவதற்கும் அவிழ்த்து போடுவதற்கும் எத்தனையோ முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுக்கு நாம் ஜீவபலியாக நாம் இருப்போம். தேவனுடைய சன்னதியிலே அநேகரை நாம் ஜீவபலியாக கொண்டு வருவோம். தேவன் மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் மிகப்பெரிய ஆனந்தத்தையும் அவர் வரும்பொழுது நமக்கு தருவார். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.